வணக்கம். ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அட்வொகேட்ஸ் டீம் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அட்வொகேட் பேசிக்கிட்டே இருக்கும்போது ட்ரைப்ஸ் தமிழ் சேனல் சார்பாக கரிகாலன் வந்து சில கேள்விகளை முன்வைக்கிறார். அப்படி கேள்விகளை முன்வைக்கிறப்போ அந்த கேள்விகளை முன்வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் தடுக்கும் செயலில் ஈடுபட்டிருக்காரு. புதிய தலைமுறையினுடைய மூத்த ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய சுப்பையா அப்படின்ற ஒருத்தர். இப்போ இது ஏன் நடந்துச்சு, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. இப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அட்வொகேட் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூரில் செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு பாட்டை ஒன்று பாடுறாரு. அது பாடினதுக்கப்புறம் தான் செருப்பு வீசப்படுகிறது, அதே மாதிரி பாட்டில்லாம் வீசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. நானும் வீடியோல தான் பார்த்தேன், லைவ்ல தான் பார்த்தேன். அவர் வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே பாட்டில எரிஞ்சது, செருப்பு விட்டு எரிஞ்சது, வீடியோ தான் செருப்பு விட்டு எரிஞ்சதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. அங்க கூட்ட நெரிசல் நடந்திருக்கு. இதைத்தான் சொல்றேன். இப்ப நீங்க சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது. இந்த பாட்டில் வீசப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே கரிகாலன் வந்து பாட்டில் வீசினதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா, செருப்பு வீசினதுக்கான ஆதாரம் மீடியாவில் பார்க்க முடியுது. சரி, பாட்டில் வீசினதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது பார்க்க முடியுது அப்படின்னா அது வந்து வழக்கு விசாரணையில் தான் இருக்கும், நான் அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்லாம் அவர் பேசினார். அப்படி மழுப்ப விடலை, அவர் தொடர்ந்து கேள்விகளை முன்வைத்தார் கரிகாலன். இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாது அப்படின்னா அவர் வந்து தடுத்துருக்காங்க. நீ ஏன் கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி தடுத்துருக்காங்க. அது எங்கே போய் முடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டரா, உங்ககிட்ட நியூஸ் ரிப்போர்ட்டருக்கான ஜேர்னலிஸ்டுக்கான கார்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. எந்த கார்டு வேணும்? உங்க ஐடி கார்டு காட்டுங்க. ஐடி கார்டை காட்டினா என்ன பண்ணி? சென்னை பிரஸ் கிளப் மெம்பர். நீங்க மெம்பரா இல்லையா? நீங்க சென்னை பிரஸ் கிளப் மெம்பரா இல்லையா? நான் மெம்பர். இப்ப கார்டை காட்டுட்டுமா? உங்க ஆபீஸ் கார்டை காட்டுங்க. ஆபீஸ் கார்டை காட்டுங்க. ஆபீஸ் கார்டை விடுங்க, நான் பிரஸ் கிளப்லயே மெம்பரா இருக்கிறேன்றேன். நீங்க ஆபீஸ் கார்டை காட்டுங்கன்றீங்க. இல்ல, ஏன் கேள்வி கேட்க கூடாதுன்னு நீங்க யார் சொல்றது? நீங்க யாருங்க சொல்றது? தெரிஞ்சா கூட்டி கேட்டுக்கோங்க. நீங்க யார் கேக்குறது? நீங்க யார் சொல்றது? டிக்டேட் பண்றது? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இவர் முன்வைத்த கேள்வி தான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, கேள்வி கேட்கிறவர் ப்ராப்ளம். அவர் என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைப்பார், இது வந்து அந்த அட்வொகேட் தான் யோசிக்கணும். ஆனால் மாறா என்ன ஆகுதுன்னா, பத்திரிகையாளருக்கு கோவம் வருது. இப்போது இவங்க எப்படி கேள்விகளை கேட்க வந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களும் கேள்விகளை கேட்க வந்திருக்காங்க. ஏன் பத்திரிகையாளருக்கு கோவம் வரணும்? அந்த அட்வொகேட்டுக்கு கோவம் வருது, அவர் வந்து ஏதோ கத்திட்டு போகிறாரு டென்ஷனாக அப்படின்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ புதிய தலைமுறையினுடைய ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய சுப்பையா ஏன் அவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கணுமா இல்லையா? யார் மத்த மீடியா? நீங்க மீடியானா நான் யாரு? நீங்க மீடியானா நான் யாரு? இப்ப கார்டை காட்டுவேன், நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு நீங்க உங்க கார்டை முதல்ல எடுங்க. எல்லாரும் ஒண்ணா தானே வேலை பார்க்கறோம். அதெல்லாம் கிடையாது. இப்ப நான் கார்டை காட்டுவேன், நீங்க உங்க கார்டை எடுக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நான் மட்டும் எதுக்கு காட்டணும் கார்டை? புதிய தலைமுறையினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய சமஸ் என்ன சொல்லுவாரு இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மலைப்பாக இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம கையில் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. ஒரு டிஜிட்டல் ஊடகத்திலேருந்து ஒருத்தர் கேள்வியை முன்வைக்கிறாரு, அந்த கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் தடுக்கிறாரு. நம்ம சமஸினுடைய ஊடகத்தில் இருந்து தான் போய் பேசுகிறாரு இவர். இதை கண்டிப்பாரா சமஸ்? இதை கேள்வி கேட்பாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சமஸ் தான் சொல்லணும். ஏன்னா பயங்கரமான ரைட்டப்புகள்லாம் வருது அவர் ஐடியில். இந்த ரைட்டப்பையும் கொஞ்சம் சேர்த்து போட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட கார்டு பாருங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? என்னோட கார்டை பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன பண்ணிக்கிறீங்க? சரி, இந்த டிஜிட்டல் ஊடகங்களில் ஜேர்னலிஸ்டாக இயங்கக்கூடியவங்களை ஜேர்னலிஸ்டாக அங்கீகரிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது? பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிசமில் பெரிய சிக்கல் கிடையாது. ஆனால் யார் ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு அரசு ஐடென்டிஃபை பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருக்குது. ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட் படி பத்திரிகையில் பணிபுரிகிறவர்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன் வந்துச்சு. டெலிவிஷன் வர்றப்போ வந்து யார் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறவங்க தன்னை ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறப்போ அச்சு ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய சிக்கல்கள் இருந்துச்சு. இந்த டெலிவிஷன் மீடியா தான் ஃபியூச்சர் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த ஊடகத்தை ஜேர்னலிசம்னுடைய முக்கியமான அங்கமாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அரசு. ஸோ அதனால டெலிவிஷன் மீடியா ஜேர்னலிஸ்ட் அப்படின்றத வந்து அங்கீகரிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் டெலிவிஷன் மீடியா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஆனால் டிஜிட்டல் மீடியாவில் இயங்கக்கூடிய இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களை அங்கீகரிக்குதா அரசு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் கண்டிப்பாக அங்கீகரிச்சே ஆகணும். மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களே இப்போ டிஜிட்டல் மீடியாவில் இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்க வந்தாங்களே, இவங்க ப்ரெஸ் மீட் எடுக்க வந்தாங்களே, இந்த வீடியோவெல்லாம்
வெறும் டெலிவிஷன் மீடியாவில் மட்டும் தான் போடுவாங்களா இல்லை யூடியூப்லேயும் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் போடுவாங்க. மெயினாக ஏன் யூடியூப்பில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இவங்களுக்கு குவைட்டான ஃபாலோவிங், யூடியூப்பில் இவங்க வரக்கூடிய கமெண்ட்டு, அதை ஷேர் பண்ணக்கூடிய விஷயம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கிறார்கள். அப்போது டிஜிட்டலில் இவங்களோட இருப்பு ரொம்ப அவசியமாகிறது. டிஜிட்டல் தான் ஃப்யூச்சர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ டிஜிட்டலில் இயங்கக்கூடியவர்களை ஏன் ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்கறதுக்கு இவங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்ற கேள்வியை நம்ம வைக்கணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் டிஜிட்டல் ஜேர்னலிசமை அரசு அங்கீகரிக்கக்கூடிய சூழல் இங்கே ஏற்படும் அப்படின்றதுல எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து டிஜிட்டல் மீடியாவாக இருக்கிறப்போ அதை அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறும் அப்படின்றத நம்புகிறேன். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவங்களுக்குள்ளார இப்படி பல சிக்கல்கள் இருக்குது? ஆக்சுவலி மீடியா அப்படின்றது பெருமளவு பயாஸ் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, டிஜிட்டல் மீடியாவை அவங்கள உள்ளே விடலாமா அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து ரெண்டாவது. டெலிவிஷன் மீடியாவாக இருந்தாலும் சரி, அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, அது பயாஸ்டு தான். அப்படி பயாஸ்டாக இருக்கிறப்பவும் கொஞ்சம் ஒரு நேர்மையாக வந்து நமக்கு உண்மைகளை கொண்டு வந்து தராங்க அப்படின்னா அது டிஜிட்டல் மீடியாவில் இயங்கக்கூடிய சிலர் தான். மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இந்த மாதிரி நிறைய பேர் பயாஸ்டாக இல்லாமல் செய்திகளை கொடுக்கறது உண்டு. ஆனாலும் அதுக்கு ஒரு வரையறை உண்டு, அதுக்கு ஒரு எல்லை உண்டு. அதை கடந்து அவங்களால செயல்பட முடியாது. இப்போ டிஜிட்டல் மீடியா வந்து ஒரு கட்டற்ற ஒரு சுதந்திரத்தை நமக்கு தருது. அப்போ அந்த சுதந்திரத்தை வைத்து நம்ம கேள்வி கேட்குறோம். அது வந்து ஏன் சுப்பையா மாதிரியானவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது? அப்போது கரிகாலன் முன்வைத்த கேள்வியில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கரிகாலன் அந்த அட்வொகேட்டை பார்த்து நீங்கள் பிஜேபியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பிஜேபியா தாவேகாவா அப்படின்னு கேட்குறாரு. சார், நான் முதல்ல அட்வொகேட், ஒரு சிட்டிசன். பிஜேபியா இல்லையா சார்? நீங்க பிஜேபியா இல்லையா? ஏன் உங்களோட அரசியல் கட்சி அரசியல் அடையாளத்தை மறைக்கிறீங்க? அதாவது பிஜேபிக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பை கரிகாலன் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பிஜேபியோடு இங்கே பல ஊடகங்களுக்கும் பல கட்சிகளுக்குமே ஒரு மறைமுக தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு அம்பலப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது அம்பலப்படுது அப்படின்றதுனால தான் இவங்களுக்கு அந்த கோபம் வருது. நான் தானே அரேஞ்ச் பண்ணேன், நான் கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் கேட்குறது வந்து தனியாக கேட்டுக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதில் கார்டு எடுன்னு கேட்குறாரு. சரிங்க, நீங்கள் உங்கள் கார்டை காட்டுங்க அப்படின்னு கேட்டால் அவர் காட்ட மாட்டாராம். கார்டு மட்டும் எடு, உங்ககிட்ட கார்டு இருந்தால் எடுத்துப்பாங்க, ரூபா இருந்தால் பிடிங்கிப்பாங்க. ஆனால் பத்திரிக்கை தர்மம் மட்டும் எடுக்க முடியாது சுப்பையா ஐயா. சார், நான் முதல்ல அட்வொகேட், ஒரு சிட்டிசன். பிஜேபியா இல்லையா? யார் மொத்த மீடியா? நீங்க மீடியானா நான் யாரு? நீங்க மீடியானா நான் யாரு? இவர் ஒரு வரையறை வச்சிருக்காரு. அதாவது டிஜிட்டல் ஊடகத்தில் பணியாற்றுறவர்களில் வந்து நான் ஜேர்னலிஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைங்க, எப்போலேருந்துங்க பண்ணிக்கிறது இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே பண்ணிக்கிறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவருடைய தோரணை இருக்குது. பிஜேபிக்கு விலை போகிற பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு பயன்படக்கூடிய ஊடகமாக இந்த மெயின் ஸ்ட்ரீமில் நிறைய ஊடகங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதையெல்லாம் கேள்வி கேட்கறது கிடையாது. இதில் கரிகாலனை எதிர்த்து சுப்பையான்றவரை சப்போர்ட் பண்ணி பல பதிவுகள்லாம் வந்து இன்டர்நெட்டில் வருது. ஆனால் இது வெறும் கரிகாலனுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. பிஜேபி இங்கே பல மீடியாக்களை கையில் வச்சுருக்காங்க. அவங்க என்ன நரேஷனை இங்கே பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து பேச வைக்கிறதுக்கு இந்த மீடியாக்கள் வந்து தன்னுடைய வாய்களை விட்டு விட்டார்கள். திடீர்னு தாவேகாவுக்கு கொடி பிடிக்க வேண்டியது, அவர் எம்ஜிஆர் மாதிரின்னு பேச வேண்டியது, அவருக்கு ரைட்டப்பாக எழுதி தள்ள வேண்டியது, இப்படி பல விஷயங்களை செய்கிறப்போ நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? இப்படி ஒரு கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து கேள்வி எழுப்பணும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அது எங்கேருந்து வருது, ஏதாவது வார் ரூம் எது வச்சிருக்கிறானுங்களா இப்படிப்பட்ட சதி கோட்பாடுகளை உருவாக்குறதுக்கு? இப்படி எதையுமே வந்து செய்யறது கிடையாது. இந்த 2 பெட்டிஷனு, சிபிஐ கோரின பெட்டிஷனு, ஃப்ராடுலண்ட்டாக போட்ட பெட்டிஷனு, அதை ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். மீடியா வந்து பயாஸ்டாக தான் இருக்குது. பிஜேபிக்கோ இல்லை பிஜேபி கூட துணை போகிற கட்சிகளுக்கோ ஊதுகுழலாக செயல்படக்கூடிய மீடியாவாக இன்றைக்கி மாறி இருக்குது அப்படின்றது நமக்கு கண்கூடாக தெரியுது. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு இஸ் அண்டர் அட்டாக். அப்போ அந்த மாதிரியான சூழலில் டிஜிட்டல் மீடியாவிலேருந்து சில பேர் வந்து கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த கேள்வியை நீ கேட்கக்கூடாது, நீ வந்து ஏன்ப்பா இங்கே வர, நீ வரவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரியான போக்குகள்லாம் வந்து சரியா அப்படின்றது என்னுடைய தார்மீகமான கேள்வி. இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளேயும் எழுவும் அப்படின்றத நான் நம்புகிறேன். சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இப்போ கரிகாலன் மாதிரி நிறையா பேர் டிஜிட்டலில் வந்து ஜேர்னலிசம் ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப தீவிரமாக இதை நம்பி தான் இருக்குது, டிஜிட்டல் வேர்ல்டை நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ டிஜிட்டலில் இயங்கக்கூடியவங்களை பத்திரிகையாளர்களை அங்கீகரிக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு, அரசனுடைய கடமை அப்படின்றத சொல்லிக்கிறோம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Pati dingering, do 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 do.